Welcome you all to 3rd standard science class. In this video, we are going to see about the lesson 4's book back question and answer. First Roman, fill in the blanks with suitable words. First question, a dash is needed to make a stationary object moves. அதாவது ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ஃபோர்ஸ் வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுனாலும் என்ன தேவை? ஃபோர்ஸ் வந்து தேவை. A force applied with the help of muscles is called dash force. muscular force. அதாவது நம்ம மசில்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா மஸ்குலர் ஃபோர்ஸ். டேஷ் அண்ட் டேஷ் ஆர் நோன் ஆஸ் ஃபோர்ஸ். புஷ் அண்ட் புல் ஆர் நோன் ஆஸ் ஃபோர்ஸ். The reason for the fruits to fall from the tree is gravitational force. அதாவது ஒரு மரத்துலேருந்து ஒரு ஃப்ரூட் வந்து கீழே விழுகுது அப்படின்னா அங்கே என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு. அதாவது இந்த பூமி வந்து எல்லா ஆப்ஜெக்டிவ்க்கும் மேலே ஒரு ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணும். அதுதான் என்னது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு. அதாவது இந்த பூமி வந்து எல்லா பொருட்களையும் தன்னை நோக்கி ஈர்த்து கொள்ளும். இந்த ஈர்த்து கொள்றதை தான் என்ன சொல்கிறோம்? கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ் சேஞ்சஸ் த டேஷ் அண்ட் டேஷ் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன். ஒரு ஃபோர்ஸ்னால என்ன பண்ண முடியும்? அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணலாம், அதோட டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணலாம். செகண்ட் ரோமன், மேட்ச் த வேர்ட்ஸ் வித் தயர் பிக்சர்ஸ். இங்கே ஒரு 6 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 6 பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம இந்த பிக்சரோட மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஹிட்டிங் எ பால். இந்த பிக்சரில் எந்த பிக்சர் வந்து ஹிட்டிங் எ பால் பிக்சர்? திஸ் பிக்சர். நெக்ஸ்ட், லிஃப்டிங் எ கார். திஸ் பிக்சர். மஸ்குலர் ஃபோர்ஸ். இதில் எது மஸ்குலர் ஃபோர்ஸ்? பார்ட் மேக்கிங் இஸ் த மஸ்குலர் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன். எது ஃப்ரிக்ஷன்? இந்த ஸ்கேட்டிங் பண்ணுறது ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட்டு புல்லிங். இந்த புல்லக் கார்ட்ஸ் வந்து ஓட்டுறது என்னது? புல்லிங். நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் ஃபோர்ஸு. இந்த பேட்ரி பைக் ரன் பண்ணுறது என்னது? மெக்கானிக்கல் ஃபோர்ஸு. Third Roman, answer the following questions. First question, how do you open the door? அதாவது நம்ம டோரை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுவோம்? I open the door by pushing or pulling. அதாவது நம்ம இழுக்கிறது இல்லை தள்ளுறது மூலமாக என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணுவோம். Second question, name the types of force. Types of force. There are 2 types of forces. One is contact force and another one is non-contact force. Contact force is classified into 3 types. Muscular force, mechanical force and frictional force. Non-contact force is classified into 2 types, gravitational force and magnetic force. Third question, which force is involved in collecting water from well? அதாவது கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு என்ன ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம்? Muscular force is involved in collecting water from well. What is push? When a force is applied in the direction of an object, it is called push. அதாவது எந்த ஒரு பொருளும் அது நகரும் திசையிலேயே நாம் ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறது தான் என்னது? புஷ் அப்படின்னு சொல்கிறோம். Fifth question, what kind of force is used to make clay pots? Muscular force is used to make clay pots. Fourth Roman, Sujata places a magnet near some objects. What are the objects that will be attracted from the list given below? Note, pin, coin, rubber, shirt, comb, tumbler, nail. இதில் எதெல்லாம் அயன் ஆப்ஜெக்டோ அயன் மெட்டீரியலோ அந்த ஆப்ஜெக்டை தான் என்ன பண்ணும்? மேக்னெட் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதில் எது? நோட் வந்து அயன் ஆப்ஜெக்ட் கிடையாது. பின்ங்கிறது அயன் ஆப்ஜெக்ட். ஸோ பின்னை வந்து என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். காயின்
அயன் ஆப்ஜெக்ட் தான். காயினையும் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ரப்பரை அட்ராக்ட் பண்ணாது, ஷர்ட்டை அட்ராக்ட் பண்ணாது, கோம்பை அட்ராக்ட் பண்ணாது, டம்ளரையும் அட்ராக்ட் பண்ணாது. நெயில்னால் ஆணியை வந்து என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா அதுவும் அயன் ஆப்ஜெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் பின், காயின், நெயில். Next, fifth Roman, think and answer. Raja throws a ball, a stone, a paper and a leaf up in the air. What kind of force is involved here? What will happen to them? ஓகே, ராஜா வந்து என்ன பண்ணுறாங்க, பாலை, ஸ்டோன், பேப்பர், லீஃப் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, காற்றுல வந்து தூக்கி போடுறாங்க மேலே. அப்படி தூக்கி போடும்போது அங்கே என்ன ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும், எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் மேலே போனோடனே அது என்ன பண்ணும், கீழே வரும். ஏன் அப்படின்னா நம்ம எர்த் வந்து எல்லா ஆப்ஜெக்டிவ் மேலேயும் ஒரு விசையை வந்து செயல்படுத்தும், தன்னை நோக்கி ஈர்த்து கொள்ளும். ஸோ இங்கே வந்து என்ன ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும். கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இஸ் இன்வால்வ்டு ஹியர். ஓகே, வாட் வில் ஹேப்பன் திம், என்ன ஆகும் இதுக்கெல்லாம். ஸோ a ball, a stone, a paper and a leaf will fall down. என்ன ஆகும், அதெல்லாம் வந்து கீழே விழுகும். The earth pulls all the object towards itself. எல்லா ஆப்ஜெக்ட்டும் எர்த் என்ன பண்ணும், தன்னை நோக்கி ஈர்த்து கொள்ளும். Thank you students.